இந்த நாளின் சிந்தனைக்காக வேதத்தில் எந்த ஒரு வசனத்தை வாசிக்கலாம். பிலிப்பியர் 4:6. பிலிப்பியர் 4:6 வேதம் சொல்லுகிறது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கு நீங்கள் என்று சொல்லும் போது நீங்கள் மட்டுமல்ல, என்னையும் கூட சேர்த்து நாம் என்று கூட இதை நாம் எடுத்துக்கொள்ளலாம். எந்த ஒரு விஷயமானாலும் நாம் ஒரு பதட்டத்தோடு கூட அதை எதிர்கொள்வோம். அப்படி இல்லாமல் எந்த ஒரு விஷயத்திற்காகவும் நாம் கவலைப்படக்கூடாது. ஒருவேளை அது நம்முடைய சரீர சுகமாக இருக்கலாம், கடன்களாக இருக்கலாம், வேலை நிமித்தமான பிரச்சனைகளாக இருக்கலாம், இல்லை எப்பேற்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் கஷ்டங்களாக இருந்தாலும் ஒன்றை குறித்து நாம் கவலைப்படக்கூடாது. வேதம் சொல்லுகிறது, கவலைப்படுகிறதுனால் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான் என்று. நாம் கவலைப்பட்டு வேண்டாத நோய்களை மட்டுமே நம்முடைய சரீரத்தில் நம்மால் சேர்த்து கொள்ள முடியுமே தவிர வேற எதையும் நம்மால் செய்து கொள்ள முடியாது. எனவே வேதம் சொல்லுகிறது, நம்முடைய கவலைகளை எல்லாம் விண்ணப்பங்களோடும் ஸ்தோத்திரத்தோடும் கூடிய தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் என்று. வேதத்திலிருந்து நாம் அந்நாளை பார்ப்போமானால் 1 சாமுவேலின் புஸ்தகம் 1வது அதிகாரத்தில் நாம் பார்க்கும்போது, அந்நாள் தனக்கு குழந்தை இல்லாத இருந்தது. பல வருடங்களாக தனக்கு குழந்தை இல்லாத இருந்த போதிலும் அவளுடைய மனதில் மிகப்பெரிய ஒரு மனக்கசப்பு வந்தது. அந்த மனக்கசப்பின் நிமித்தமாக 1 சாமுவேல் 1:10 சொல்லுகிறது, அவள் போய் மனக்கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவள் மனுஷர்களிடத்தில் போய் புலம்பாமல் கர்த்தருடைய சமூகத்தில் சென்று மிகவும் மனம் கசந்து விண்ணப்பம் பண்ணினார். அப்போது அந்த தேவாலயத்தில் இருந்த ஏலி இதை பார்த்து கொண்டிருக்கிறாள். இவள் அதிக நேரமாக மனம் கசந்து பேசி கொண்டிருக்கிறாளே, அவள் பேசுகிற சத்தம் வெளியே கேட்கவில்லை, தன்னுடைய உதடுகள் மாத்திரமே அசைகிறது. இதை பார்த்து கொண்டிருந்த ஏலி அந்த அன்னாளோடு கேட்கிறாள், நீ குடித்து கொண்டா புலம்புகிறாய் என்று கேட்கிறார். சில நேரத்தில் நாமும் கூட நம்முடைய மன கவலைகளின் நிமித்தம் நாம் மற்றவர்களோடு புலம்பும் போது வார்த்தைகள் சத்தம் வெளியே வராமல் உதடு மாத்திரம் அசையும். அதே போல இங்கு அன்னாலும் மனிதர்களோடு சென்று புலம்பாமல் கர்த்தரோடு சென்று அவள் மனக்கசந்து பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். அவள் மனக்கசந்து பண்ணின விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்டு 1 சாமுவேல் 1வது அதிகாரம் 19-20 நாம் பார்ப்போமானால், கர்த்தர் அவளை நினைத்தருளினாள் என்று பார்க்கிறோம். அவளுடைய விண்ணப்பத்தை கேட்டு கர்த்தர் அன்னாளை நினைவு கூர்ந்தார். அன்னாள் பேரில் கர்த்தர் கடாட்சமானார். அது நிமித்தம் வேதம் சொல்லுகிறது, சில நாள் சென்ற பின்பு அன்னாள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று கர்த்தரிடத்தில் அவனை கேட்டேன் என்று சொல்லி அவனுக்கு சாமுவேல் என்று பெயரிட்டார். இங்கு அன்னாள் மனக்கசந்து தேவனுடைய சமூகத்தில் அழுது தன்னுடைய விண்ணப்பத்தை ஜெபத்தோடும் ஸ்தோத்திரத்தோடும் கூட தேவனிடத்தில் தெரியப்படுத்தின போது அவளுடைய வேண்டுதலுக்கு பிரதிபலனாக கர்த்தர் சாமுவேலை கொடுத்ததை பார்க்கிறோம். அதே போல்தான் நம்முடைய வாழ்க்கையிலும் எப்பேற்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் நாம் சென்று மனக்கசந்து புலம்பாமல் கர்த்தருடைய சமூகத்தில் தேவ சமூகத்தில் வந்து நாம் நம்முடைய கவலைகளை ஊற்றி விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு ஜெபத்தோடு கூட தெரியப்படுத்தினால் தேவன் நமக்கு அதற்குரிய பிரதிபலனை தர வல்லவராய் இருக்கிறார். ஆகவே நாம் கண்ணீரோடு தேவ சமூகத்தில் மன்றாடுவோம். நம்முடைய விண்ணப்பங்களை அவர் கேட்பார், நம்முடைய கவலைகளை மாற்றுவார். இந்த வசனங்களின் மூலம் கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.